சார்பில் வந்து தோல்விக்காக வந்து தமிழகம் முழுவதும் ஆய்வு ஒன்று பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவர் இருக்கின்ற காலத்தில் நல்லா வேலை செய்கிறவங்க விட்டுட்டு இனி போய் ஆய்வு செஞ்சு என்னத்தை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களை போல மக்களுக்காக இந்த தொகுதியில் நிறைய கழகத்தினுடைய பணியாற்றின நல்ல வேலை செய்யங்களே விட்டுட்டு இனிமேல் போய் ஆய்வு செஞ்சு இந்த மக்களும் தெரியும் இந்த மண்ணும் அதை மன்னிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்ட் கிடைக்கணும்னு பார்க்குறீங்க? அது தலைவர் முடிவு எடுக்கட்டும். இல்லை, அந்த மாதிரி போயிருந்தா நான் சுயேட்சை நின்றுக்க வேண்டியதே இல்லை. நான் தமிழக வெற்றி கழகத்திலேயே நான் நின்றுக்கலாம். நான் ஒரு கொள்கையோடு இருக்கணும் வந்துட்டேன். சுயேட்சையோட வெற்றி அடையணும்னு பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட எங்களை போல 10 ஆண்டு காலம் திமுகவில் உழைச்சவங்களுக்கு, அது மக்களுக்காக நேர்மையாக உழைச்சவங்களுக்கு கூட அவங்களுக்கு நல்லவங்களை கண்டறிய முடியல. இனி எந்த அளவுக்கு திமுகவில் இருக்குன்னு சொல்ல முடியல. இல்லை, அந்த பேச்சுவார்த்தை இருந்தது. நான் அது அதான் சொல்றது எப்படின்னு சொல்ல முடியல. சுயேட்சையா நான் வந்து கிளம்புறீங்கிட்ட கடைசி நேரத்தில் போய் தமிழக வெற்றி கழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு தெரியும். ஆனால் உடனே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் முடிவெடுக்க முடியல. அதனால நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவருடைய ரசிகராக இருந்தாலும் கூட, ஆனால் திமுக வந்து என்ன சொல்றது, நல்லவங்களை கைவிட்டுருச்சு. அவங்க நீ எந்த அளவுக்கு நீ நல்லா செய்வாங்கன்னு சொல்ல முடியாது நாட்டுக்கு. திமுக வேட்பாளர் வந்து உங்களுடைய ஓட்டுனால தான் அவங்க வெற்றி வாய்ப்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி அது நிர்பராகி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு கொடுத்திருந்தா வெற்றி வாய்ப்பு நிச்சயம்தான். நல்லா கொடுக்குறாங்களே, நல்ல அணுகுமுறையெல்லாம் போனால் எளிமையா இருக்கு. எங்களுக்கே வித்தியாசமா புத்துணர்வா இருக்கு. 10 ஆண்டு காலம் வேஸ்ட் பண்ணிட்டோமே திமுக இருந்துன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த 3 நாள்ல நமது அமைச்சர் செங்கோட்டையனோட மாண்புமிகு அமைச்சரவிடத்தில் அணுகின்ற போது ரொம்ப உற்சாகமா இருக்கு, எளிமையா இருக்கு, புதுமையா இருக்கு. சிறிய வயதிலிருந்தே நேர்மையாக தர்மமாக நமது தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொல்கிறார்களோ, அதாவது மக்களுக்காக நாம நல்ல செய்யக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள். 10 வருஷம் எங்களை போல இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினர் கூட எந்த மந்திரி கிட்ட போய் அணுகிறது, யாரும் வந்து மதிக்கவே கத்துக்கலையே, நல்லதே செய்யல. அதனால அதுக்குண்டான பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பார். இல்ல, 2 ஆண்டு காலுக்கு முன்னாடியே வந்தது. அந்த மாதிரி இருக்கின்ற போது கூட திமுக வந்து ஆட்சியில இருக்கின்ற போது கட்சிக்காரருக்கு எது செய்யலையே. கட்சிக்கார போய் தொண்டர்களுக்கு இந்த பகுதி தொகுதியுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட போனா எந்த செய்தியும் செய்ய முடியலையே. வருங்காலத்தில் இனி வந்து பின்னடைவுதான். வருங்காலத்தில் மக்களுக்காக யார் பணியாற்றுகின்றாலோ, இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள். பணம் காசுக்கெல்லாம் வேலை இல்லை, மக்களுக்காக யார் பணியாற்றுகின்றாலோ அவர்கள் தான் இந்த தமிழகத்தை ஆள முடியும் என்கின்ற செய்தி இன்று நாட்டு மக்கள் நன்றாக எடுத்துரைத்திருக்கிறார்களே. இல்ல, அப்படி இல்லை. சீட்டு கொடுக்கறது வந்து இனி வந்து திமுக உழைச்சு கொண்டு கொடுத்திருக்கலாம். நான் கடந்த முறை வேட்பாளராக நின்று வெறும் 1% வாக்கள் வித்தியாசத்தை நான் தோல்வியுற்றேன். 1,03,000 வாக்கள் வாங்கினேன். அதை விட 5 ஆண்டு காலம் வந்து வெற்றி பெற்றதை விட கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் தான் அரும்பணியாற்றினேன். என்னை போல் இருக்கின்றவர்களை கண்டுகொள்ளவில்லை திமுக. அந்த மேட்டுப்பாளையம் தொகுதியிலே பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. அவர் ஆண்டு கொண்டு இருக்கின்ற காலத்திலே குடிநீர் கூட மேட்டுப்பாளையம் தொகுதியிலே மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. காரமடையினுடைய கிழக்கு பகுதியிலே 60,000 மக்களுக்கு குடிக்கின்ற குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே அமைச்சரிடத்திலும் முதல்வரிடத்திலும் எடுத்து கூறினோம், பயனளிக்கவில்லை. விரைவில் தமிழக வெற்றி கழகம் அதை நிறைவேற்றிக் கொடுக்கும், மகத்தான மக்களுடைய ஆட்சி தருவார்கள் என்று கூறி இந்த நேரத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பணி தொடரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.